வணக்கம் நண்பர்களே, இது தீக்ஷிதா லக்ஷ்மி நாவல்ஸ். இங்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் பிரீத்தி திலீபன். கதையின் எழுத்தாளர் தீக்ஷிதா லக்ஷ்மி, கதையின் குரலாக நான் உங்கள் பிரீத்தி திலீபன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம தீக்ஷிதா லக்ஷ்மி நாவல்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விழிகளில் காதல் சொல்வாயா? அத்தியாயம் 16. தன் தாயும் தந்தையும் வெளியே சென்று வெகு நேரம் கடந்திருக்க அவர்களுக்காக காத்திருந்த தன் பேத்தியின் அருகில் வந்து அமர்ந்த கௌரி, என்னடா கண்ணு, பசிக்குதா? ஏதாவது சாப்பிடுறியா என கேட்க, இல்ல பாட்டி, எனக்கு பசி இல்ல. அப்புறம் ஏண்டா உம்முன் இருக்க? இன்னும் காய்ச்சல் போகலையா என யந்த்ராவின் நெற்றியை தொட்டு பார்த்தவர், நேற்று குழந்தையை அழைத்து வந்த போது இருந்த காய்ச்சல் இப்போது இல்லை என உணர்ந்து சற்று நிம்மதி அடைந்தார். காய்ச்சலும் இல்ல, அப்புறம் ஏண்டா ரொம்ப சோகமா இருக்க? அம்மா வேணும் பாட்டி, அம்மாவும் அப்பாவும் வெளியில போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நான் ஃபோன் பண்ணாலும் அம்மா எடுக்க மாட்டுறாங்க. எனக்கு இப்பவே அம்மாவை பார்க்கணும் பாட்டி. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொல்லுங்க. தனக்கே வெளியே போன தன் மகனை இன்னும் காணோம் என்னும் தவிப்பு இருக்கும்போது பிஞ்சு பிள்ளைக்கு அம்மாவின் நினைப்பு வரத்தானே செய்யும் என்று கவலை கொண்டவர் தன் கைபேசியை எடுத்து பரத்திற்கு டயல் செய்ய, சரியாக சனா அங்கே தன் மகனை அழைத்து கொண்டு அவர்கள் அருகில் வந்தாள். ஆன்ட்டி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க என்று சொல்ல, ஏமா? நான் இப்போதான் ஆன்ட்டி என் கணவரிடம் பேசினேன். 3 பேரும் ஒன்னாதான் இருக்காங்களாம். இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவோம்னு சொன்னாங்க என கூற, இதை கேட்ட யந்த்ரா, நிஜமாவா ஆன்ட்டி என குதூகலத்துடன் கேட்க, சனாவோ ஆமாடா தங்கம் என்று கூறினாள். ஓ சரிடா, ஆனா ராம் தம்பி சும்மா வெளியே போறேன்னு தானே போச்சு. இவங்க 2 பேரையும் எங்க பார்த்தாங்க என கௌரி கேட்க, தெரியல ஆண்டி, நானும் இதே தான் கேட்டேன். ஆனா வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு என அவள் வாய்மொழியாக கூறினாலும் மனதிற்குள், ராம் கோவப்பட்டு என்கிட்ட பேசினதே இல்லை. ஆனா இன்னைக்கு அவனோட வாய்ஸ்ல ரொம்ப கோபம் தெரிஞ்சுது. என்ன நடந்திருக்கும்? ராம் எப்படி அவங்க 2 பேரையும் மீட் பண்ணா என சிந்தனை மனதிற்குள் ஓடிக்கொண்டு இருக்க, யந்த்ராவோ சனாவின் அருகில் வந்து, ஆன்ட்டி, நீங்க என் அம்மா கிட்ட பேசுனீங்களா? எனக்கு அம்மா கிட்ட பேசணும் என கேட்கும் பிள்ளையை பார்த்தவளுக்கு பாவமாக தோன்றியது. பின் அவள் உயரத்திற்கு முட்டி போட்டு, யந்த்ரா செல்லம், அம்மாவும் அப்பாவும் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள வந்துருவாங்கடா. வெளியில போனவங்களுக்கு சும்மா சும்மா ஃபோன் செய்து நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. பாவம், அவங்க என்ன வேலையில இருக்காங்களோ. இப்போ யந்த்ரா குட்டி சமத்தா தேவரிஷி கூட போய் விளையாடுவீங்களாம். அம்மா வந்ததும் ஆன்ட்டி வந்து சொல்வேனா, சரியா என அவளுக்கு புரியும்படி கூறி தன் மகனோடு விளையாட அனுப்பி வைத்தாள். எனதான் வெளியே எந்த கவலையும் இல்லாதது போல் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் கொஞ்சம் பதற்றமாகவே இருந்தது சனாவிற்கு. கௌரியோ சனாவின் முக பாவனையை வைத்தே புரிந்து கொண்டார் ஏதோ பிரச்சனை என்று. பின்னே இருக்காதா? அவர் வயதிற்கு எத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பார். பின் சனாவை தன் அருகில் அழைத்து அமர வைத்து, என்னாச்சு சனா, ஏன் உன்னோட முகமே சரியில்லை? ஏதாவது பிரச்சனையா என நேரடியாக கேட்க, சனாவோ, ஆன்ட்டி உங்களுக்கு எப்படி என்று இழுத்தாள். என்னம்மா, உன் வயசையெல்லாம் கடந்து வந்தவள் தான் நான். உன் முக மாற்றத்தை வைத்தே ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுது. எதுவா இருந்தாலும் சொல்லுடா என்னன்னு. அது வந்து ஆன்ட்டி, இத்தனை வருஷத்துல ராம் கோவப்பட்டு என்கிட்ட பேசினதே இல்லை. ஆனா இன்னைக்கு போன்ல ராம் கோவத்தோட பேசினது கஷ்டமா இருக்கு என வருத்தத்தோடு கூறியவளின் கேசத்தை தடவி மெல்ல சிரித்து, இப்பதானடா யந்த்ராவுக்கு சொன்ன, அதே தாண்டா உனக்கும். இங்க பாருமா, வெளியில போற ஆண்களுக்கு வழியில நிறைய பிரச்சனைகள் வரலாம். அந்த சமயத்துல வீட்டு பெண்கள் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி எப்ப வருவீங்கன்னு கேட்டா கோவப்படதா செய்வாங்க. அதுவும் ராம் கோவப்பட்டதே இல்லைன்னு சொல்ற. அப்படிப்பட்ட ராமே கோவத்தோட பேசி இருக்காருன்னா அப்ப வெளியில ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம் என கூறியதை கேட்ட சனா, அதான் ஆண்டி, எனக்கும் கவலையே. பரத் லக்ஷ்ணாவும் வெளியில போயிருக்காங்க. இவரும் வெளியில போனாரு. அந்த சமயத்துல ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வந்து அது பரத் காதுக்கு போய் அவர் பார்த்துட்டு இருந்த வேலையை போட்டுட்டு வந்து உதவி செய்திருப்பாரு. ராமால பாவம், பரத்துக்கும் இப்ப கஷ்டம் என்று சொல்லி வருந்தினாள். எம்மாடி சனா, நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதமா. இது மட்டும் ராம் காதுல விழுந்துச்சு, நீ காலி. இது ராம் ரசிகர்களின் மைண்ட் வாய்ஸ்.
பின் சனா கௌரியிடம் ஏதோ கேட்க தயங்கியபடி இருப்பதை பார்த்தவர், என்னம்மா, ஏதாவது என்கிட்ட பேசணுமா இல்ல கேட்கணுமா என அவளின் தயக்கத்தை தளர்த்தார். அது ஆன்ட்டி, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது என பீடிகையோடு பேசினாள். கேளுமா, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஆன்ட்டி, பரத்துக்கு என்னாச்சு? இப்போ இருக்கிறவர் உண்மையாவே பரத் தானா? அப்படி இவர் உண்மையான பரத்னா இவருக்கு என்னாச்சு? எங்களுக்கு தெரிஞ்சு பரத்துக்கு ஒரு பாட்டி மட்டும்தான் இருப்பதா தெரியும். அவங்களும் பரத் படிக்கும் போதே இறந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க யாரு? ஏன் இந்த பரத்துக்கு அம்மா அப்பான்னு சொல்றீங்க? உண்மையாவே யந்த்ரா பரத்தோட பொண்ணுதானா? ஏன்னா நாங்க பரத்தை கடைசியா எங்க கீதா ராஜா அண்ணா மேரேஜ்ல தான் பார்த்தோம். சரியா 5 வருஷம் ஆச்சு. ஆனா யந்த்ராவை பார்க்கும்போது அவளுக்கு 5 இல்லைன்னா 4 வயசு மாதிரி தெரியுது. பரத்தை சுத்தி எல்லாமே குழப்பமா இருக்கு என தன் சந்தேகத்தை நேரடியாக கேட்டாள் சனா. சனா கேட்ட கேள்விகளுக்கு எதற்கும் பதில் கூற முடியாமல் இக்கத்திற்குள் சென்றார் கௌரி. அவரால் சனாவின் கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியும் என்றாலும் பரத்திற்கு தெரியாமல் எப்படி சொல்வது என்ற எண்ணம் மனதிற்குள் தோன்ற சனாவிடம், எல்லாமே என் பையன் பரத் உங்களுக்கு விளக்கமா சொல்லுவான், அது வரைக்கும் நம்ம இதை பத்தி பேச வேண்டாமேடா என அவர் வருத்தமான குரலில் கேட்க சனாவிற்கு சங்கடமாகி போனது. பின் கௌரியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு பசங்களுடன் விளையாடச் சென்று விட்டாள். ஆனால் கௌரிக்கோ சனாவின் கேள்வி அவரை தன் நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க வைத்துக் கொண்டு இருந்தது. அங்கே குமார் இறந்த செய்தியை கேள்விப்பட்ட தங்கவேல் பயங்கர கோபத்திற்கு சென்றான். இத்தனை வருஷம் என் கூடவே இருந்தவனை ஒரு நிமிஷத்துல கொன்னுட்டானுங்க. குமாரை போல ஒரு நம்பிக்கையான விசுவாசி கிடைப்பாங்களா? என் குழந்தைக்காக இவன் உயிரையே கொடுத்துட்டான். இன்னும் எத்தனை உயிர் தான் இந்த பிரச்சனையால என் குழந்தைக்காக போக போகுதோ? 5 வருஷத்துக்கு முன்னாடி தேவையில்லாம அந்த பரத் உயிரை எடுத்தோம். இன்னைக்கு என் விசுவாசி குமார் உயிர். இனியும் நம்ம தள்ளி நின்னுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடைக்காது. நம்மளே நேரா கிளம்பி கொடைக்கானல் போக வேண்டியதுதான். என் குழந்தைக்கும் குமார் சாவுக்கும் அந்த லக்ஷணா பதில் சொல்லியே ஆகணும். ஒத்த பொம்பளையா இருந்துக்கிட்டு 5 வருஷமா ஆட்டம் காட்டிட்டு இருக்காளே, இனி நானா அவளான்னு பார்த்துடலாம் என ஆவேசமாக பேசியவன் கட்டுக்கடங்கா கோபத்துடன் கிளம்ப தயாரானான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவர்கள் நடந்ததை கூறிவிட்டு கையொப்பம் போட லக்ஷனாவோ, எதுக்கு இப்போ போலீஸ் கேஸ் எல்லாம்? உங்க நண்பரை இந்த கேஸை மறைமுகமா விசாரிக்க சொல்லுங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ண சொல்லுங்களேன் என்று நடுக்கத்தில் கூறியவளை பார்த்த பரத், என்ன லூசுத்தனமா பேசுற? விக்ரம் அந்த குமாரை ஷூட் பண்ணியிருக்கான். இது போதாதுன்னு 10 போலீஸ்க்கு மேல நடந்ததை பார்த்தாங்க. மற்ற ரவுடிகளையும் அரெஸ்ட் செய்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்களால உன் உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அப்புறம் எப்படி இந்த கேஸை மறைமுகமா விசாரிப்பான், க்ளோஸ் பண்ணுவான் என சற்று கோபத்துடன், இங்க பாருஷனா, உனக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் நாங்க ஒன்று ஒன்றா யோசிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா கேஸை எதுக்குன்னு கேட்குற என்றிட அவளோ அதற்கு மேல் பரத்திடம் வாயை கொடுத்து புண்ணாக்கி கொள்ளாமல் இருப்பதே நல்லது என மனதில் பயத்தை மறைத்து வைத்து கொண்டு அந்த காகிதத்தில் கையொப்பமிட்டாள். ஆனா ஒன்று மட்டும் எனக்கு புரியல மிஸ்டர் பரத், நீங்க எதுக்காக எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்றீங்க? என்னையும் என் பொண்ணையும் உங்களுக்கு நேற்று தான் தெரியும். என்னமோ பல வருடமா பழகுன மாதிரி ஹெல்ப் பண்றீங்க என அவனிடம் கேட்க அவனோ, இப்போ நீ என் மனைவி ஆகிட்டல, அதான் உனக்கு வர ப்ராப்ளத்தை எல்லாம் உன்கிட்டையும் நம்ம பொண்ணுக்கிட்டையும் வரவிடாம தடுத்துட்டு இருக்கேன் என நக்கலாக கூறினாலும் உண்மையை கூறினான். பரத் கூறியதை கேட்டு, யாருக்கு யார் மனைவி, யார் பொண்ணு? நான் உங்க மனைவியும் இல்லை, என் பொண்ணு உங்க பொண்ணும் இல்லை. அதெல்லாம் நீங்க உங்க நண்பர்கிட்ட சொன்ன போய், அதுவும் என்ன மிரட்டி சொன்னது என்று கோபத்துடன் கூற, அடுத்து பேச பரத் வாய் திறக்க கையெழுத்து போட்டுவிட்டு அவர்கள் அருகில் வந்த ராமோ, பரத் கிளம்பலாமா? அதான் வந்த வேலை முடிஞ்சதில்ல, சனா வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா என்று சொல்ல பரத்தோ, போலாராம், இதோ விக்ரமும் வந்துறேன்னு சொல்லியிருக்கான், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். பரத் விக்ரமும் கூட வரான் என சொன்னதை கேட்ட லக்ஷனா ஏதோ ஒன்று கேட்க வாய் திறக்க, பின் அதற்கும் இவன் ஒரு லெக்சர் எடுப்பான் என நினைத்து அமைதியாக நின்றாள். பரத் சொன்னது போலவே விக்ரம் 5 நிமிடத்தில் வந்தவன், போகலாமச்சி என பரத்தை பார்த்து கூறிக்கொண்டே வந்தான். பின் நால்வரும் ஒன்றாக கிளம்ப நினைத்து ஸ்டேஷனிலிருந்து வெளியே போக எத்தனித்த நேரம்
கான்ஸ்டபிள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்து இருந்த அந்த பெண் ஸ்டேஷன் உள் நுழைந்தாள். நடக்க முடியாமல் நடந்து வருபவளை பார்த்த விக்ரம் கான்ஸ்டபிள் இடத்தில், இப்போ எதுக்கு இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழைச்சிட்டு வந்தீங்க? ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்னா இப்போ எதுக்கு அவசர அவசரமா இந்த பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா என கேட்டான். சார், நான் எவ்வளவோ சொன்னேன் சார், இந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதமா ஸ்டேஷனுக்கு போகணும், சாரை பார்த்தே ஆகணும்னு ஒரே அடம் சார். டாக்டரை ட்ரீட்மெண்ட் பண்ண கூட விடல சார் என அவர் வருத்தப்பட்டு கூறுவதை பார்த்தவனுக்கு அவள் மேல் கோபம் வர, ஏய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீ இருக்கிற கண்டிஷனுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தான் முக்கியம் என அந்த இடமே அதிரும்படி அவன் கத்த, லக்ஷனாவோ பயத்தில் பரத்தின் கரத்தை பிடித்து கொள்ள, அந்த காயப்பட்ட பெண்ணோ சின்னதாக கூட பயமே இல்லாமல் தைரியத்துடன் நின்றிருப்பதை பார்த்த அனைவருக்கும் சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. விக்ரமோ அவளின் நிலைமையை பார்த்தவன் கொஞ்சம் இறங்கி வந்து அவள் உட்கார நாற்காலி எடுத்து வந்து போட சொன்னான். இதுவரை தன் முகத்தை துணியால் மறைத்து வைத்து இருந்தவள் மெல்ல தன் முகத்திரையை விலக்க விலக்க அவள் யாராக இருக்கும் என்று பார்க்கும் ஆர்வத்தில் அனைவரும் அவளை கூர்ந்து கவனிக்க, தன் முகத்திரையை முற்றிலும் விளக்கியவளை பார்த்த லக்ஷனா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். பூவிழி என கூறினாள். அத்தியாயம் 17. தன் முகத்திரையை விலக்கிய பெண்ணை பார்த்த லக்ஷனா தன்னுடைய தோழி என அடையாளம் கண்டு கொண்டவள் அவள் இருக்கும் நிலையை பார்த்து பரிதவித்தாள். தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறோம் என்பதை கூட மறந்து பூவிழி என்று கூப்பிட்டு கொண்டே அவள் அருகில் சென்று அவளை அணைக்க போக, பூவிழியோ பயத்தில் பிதற்றினாள். இல்ல, வேண்டாம், என்னை விட்டுருங்க, வலி தாங்க முடியல, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் என அச்சத்தில் புத்தி சுவாதீனம் இல்லாதவள் போல் தன் முகத்தை இரு கரத்தால் மூடிக்கொண்டு நடுங்கியவளை பார்த்தவளுக்கு பரிதாபமாக இருந்தது. அவளுக்கு என்ன நேர்ந்தது என்று புரியாமல் குழம்பி போனாள் லக்ஷனா. ஹே பூவே, பூவே, நான் தாண்டி உன் லக்ஷனா, என்ன பார்த்து ஏன் நீ பயப்படுற? இங்க பாரு பூவிழி, என்ன பாரு என்று நடுங்கி நாற்காலியிலிருந்து கீழே விழுந்தவளை தொட்டு தூக்க, பூவிழியோ அவளின் கரத்தை தட்டிவிட்டு, ஐயோ, என்னால முடியலன்னு சொல்றேன்ல, என் உடம்பு முழுக்க வலிக்குது, போதும், என்னை விட்டுருங்க, அடிவயிறு ரொம்ப வலியா இருக்கு என்று தன் காதை பொற்றி கொண்டு கத்தினாள். விக்ரம் நாற்காலியிலிருந்து எழுந்து லக்ஷனாவை தூக்கி நிற்க வைத்து, லக்ஷனா, நீங்க இப்ப என்ன சொன்னாலும் உங்க தோழிக்கு புரியாது, அவங்க ரொம்ப பயத்துல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னு என்னால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. நீங்க பரத் கூட வீட்டுக்கு போங்க, நான் இவங்களுக்கு என்னாச்சுன்னு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு விசாரிச்சு உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன் என கூறியவன் பரத்திடம் ராமையும் லக்ஷனாவையும் அழைத்து கொண்டு போக சொன்னான். என்னாச்சுடா அந்த பொண்ணுக்கு, புத்தி சுவாதீனம் இல்லாதது போல் தெரியுது என பரத் கேட்க, ராமோ, ஆமா, அவங்க உடல் முழுவதும் கீறலா இருக்கு, ஏதோ தப்பா தெரியுது, ஏதாவது முள் குத்தி இருக்குமோ என ராம் கேட்க, அப்போதுதான் அவள் உடலில் இருக்கும் காயத்தையும் அவளின் செய்கைகளையும் கவனித்தாள் லக்ஷனா. ராம், உண்மையாவே நீங்க டிகிரி முடிச்சவர் தானா? இப்பெல்லாம் 10ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு கூட புரியும் இந்த பொண்ணு இருக்கிற கோலத்தை பார்த்தா. நீங்க முள்ளு குத்தி இருக்குமான்னு கேக்குறீங்க, எந்த சமயத்துல எப்படி யோசிக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு என்று ராமை கடிந்து கொண்டவன், பரத் சொல்றதை கேளு, லக்ஷனாவை இங்க இருந்து கூட்டிட்டு போ, சாயங்காலம் நெருங்க போகுது, பொண்ணுங்களை ஸ்டேஷன்ல வச்சு இருக்க கூடாது, சொன்னா கேளு என விக்ரம் கூற, ராமோ, அப்போ அந்த பொண்ணு மட்டும் பொண்ணு இல்லையா என மடத்தனமாக கேட்க, விக்ரமோ, இதுக்கப்புறம் நீ வாயை திறந்து பேசினன் வை, மவனே நீ காலி என்கிட்ட என எச்சரித்தான். அப்போ பேசுறதா இருந்தா எப்படி பேசுறது? பேசணும்னா வாயை திறந்துதானே பேசுவாங்க, மூக்கு வழியாவ பேசுவாங்க என்று இருக்கும் நிலைமை புரிந்து கொள்ளாமல் மொக்கை போட்டவனின் தலையில் 2 கொட்டு வைத்து வாயின் மேல் ஒற்றை விரலை எடுத்து வைத்தவன், இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது என்று சைகை செய்தான். விக்ரம் என்ன கூற வருகிறான் என லக்ஷனாவிற்கும் பரத்திற்கும் ஓரளவுக்கு புரிய, லக்ஷனா விக்ரமை நகர்த்தி பூவிழியின் முன் மண்டியிட்டு அவள் கைகளை பிடித்து கொண்டு, ஹே பூவே, இங்க பாரு, நீ என்ன பார்த்து பயப்படுறியாடி? உன் ஃப்ரெண்டை பார்த்து நீ பயப்படுறியா? என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இந்த கோலம்? உன்னை கடைசியா ஊருக்கு புறப்பட்ட அப்போ பார்த்தது. என் கனவை பத்தி பேசிட்டு இருந்தப்ப விட்டா போதும்னு வந்த ட்ரெயின்ல ஏறி போனியே, உன் கரத்தை ஆட்டி எனக்கு பாய் சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட அப்ப பார்த்தேன்டி. இதோ 5 வருஷம் ஆயிடுச்சு, திரும்பி உன்னை இந்த கோலத்துல தான் நான் பார்க்கணுமா?
ஐயோ கடவுளே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? எதுக்கு இப்படி ஒரு கொடுமையான தண்டனையை என் பூவிழிக்கு கொடுத்தீங்க? நான் என்ன பாவம் பண்ணணும்? அன்னையில இருந்து என்னை சுத்தி என்னென்னவோ நடக்குது. எல்லாமே அன்னைக்கு ஒரு நாள்ல மாறிடுச்சு என்று கூறி பூவிழியின் கரத்தை தன் முகத்தில் புதைத்து கொண்டு அழுதபடி பேசியவளை தோள்களில் தொட்டு தூக்கினான் பரத். என்ன விடுங்க, நான் என் பூவிழியை விட்டு வர மாட்டேன். அவளை நம்ம கூட கூட்டிட்டு போகலாம். பூவே, ஒரு தரம் என் முகத்தை பாருடி. ஏ பூவே, வாடி நம்ம போகலாம் என அவள் கரத்தையும் சேர்த்து இழுத்தாள். லக்ஷனா, நான் சொல்றதை கேளு. இப்ப நீ பரத் கூட வீட்டுக்கு போ. இப்ப ஏதோ ஒரு கேஸ். இந்த கேஸ் முழுசா விசாரிக்காம பூவிழிய கூட அனுப்ப முடியாது. என்ன பேசுறீங்க விக்ரம்? அவன் என் ஃப்ரெண்டு. அவளை எப்படி நான் இங்க விட்டுட்டு போக முடியும்? அதுவும் அவ இப்ப இருக்கிற நிலைமையில எப்படி விட்டுட்டு போக முடியும்? உங்களுக்கு இப்ப இது ஒரு கேஸ் மட்டும்தான் இல்ல? ஒரு மனுஷனா இருந்து பாருங்க. உங்க போலீஸ் கண்ணோட்டத்துல பாக்காதீங்க என்று முதல் முறை விக்ரம் முன் தைரியத்தோடு குரலை உயர்த்தி பேசியவளை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். விக்ரம் மட்டுமல்ல, பரத்தும் ராமும் சேர்ந்து. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது லக்ஷனா. இப்ப நான் ஒரு போலீஸா மட்டும்தான் யோசிக்க முடியும். இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா எல்லாம் சரியாகிடுமா? உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று மிகவும் மெதுவாக அவளுக்கு புரியும்படி கூறினான். ஆனால் லக்ஷனா பூவிழியை விட்டு ஒரு நொடி கூட பிரிய முடியாது என பிடிவாதம் பிடிக்க, பரத்தோ அவளின் பிடிவாதத்தை பார்த்து விக்ரமிடம் வேற ஏதாவது செய்ய முடியாதா என கேட்டான். என்னடா பரத்தே, நீயே புரிஞ்சுக்காம பேசுற? டேய், அந்த பொண்ணு இருக்கிற நிலைமைய கொஞ்சம் பாருடா. அந்த பொண்ணை சுத்தி எத்தனை பிரச்சனை இருக்கும்னு தெரியாது. ஏற்கனவே நீங்க பெரிய பிரச்சனையில இருந்து இப்பதான் வெளியில வந்திருக்கீங்க. அதுவே இன்னும் முடியல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனைய தூக்கி விட்டுக்காத. இந்த பொண்ணு இருக்கிற நிலைமைய பார்த்தா இது வேற ஏதோ பெரிய விஷயம் போல தெரியுது. ஸோ கொஞ்சம் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும். நீயும் லக்ஷனா மாதிரி பேசாம லக்ஷனாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு இங்கிருந்து முதல்ல கூட்டிக்கிட்டு போ. கூடவே இந்த ராமையும் கூட்டிட்டு போ. நேரம் வேற போகுது. பூவிழி என்னவோ என்கிட்ட பேசணும்னு சொன்னதா டிரைவர் அழைத்து கொண்டு வந்தார் என சொல்லும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு நினைவு வந்தது. இப்படி ஒருத்தர் தன்னை தொடும் பொழுது ஒரு பெண் பயப்படும் நிலையில் இருக்கும் சமயத்தில் எப்படி என்னிடம் பேச வேண்டும் என்று டிரைவரிடம் அவள் கூறியிருப்பாள் என விக்ரம் யோசித்தான். ஓர பார்வையில் டிரைவரை காண அவரோ கைகளை பிசைந்து கொண்டு ஒரு படபடப்புடன் நின்று கொண்டு இருந்தார். ஏதோ ஒன்று சரியில்லை என்று விக்ரம் நினைக்க, முதலில் இங்கிருந்து பரத், லக்ஷனா, ராம் 3 பேரையும் வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தான். டே பரத், இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் பூவிழிய ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் முதல் உதவி செய்யறேன் என்று கூறியவன் அமைதியாக நிற்காமல் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய செயல்களை துரிதமாக செய்தான். எதற்காக விக்ரம் இத்தனை அவசரமாக தங்களை வெளியேற்றுகிறான் என்று யோசனையோடு தன் இல்லம் நோக்கி புறப்பட்டான். பரத் லக்ஷனாவின் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு போகாத குறையாக அழைத்து கொண்டு சென்றான். உனக்காக அங்க உன் பொண்ணு காத்துக்கிட்டு இருப்பா, அவளை பத்தி நினைக்கலையா நீ என பரத் கேட்க, தன் மகளை நினைத்து கவலை கொள்வதா இல்லை தன் தோழியை நினைத்து வருந்துவதா என்று இரு மனதாக தவித்தவள் ஒரு வழியாக தன் மனதை தேற்றிக்கொண்டு விக்ரமிடத்தில் தன் தோழியை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வாருங்கள் என கோரிக்கை விடுத்து தன் மகளை காண சென்றாள். ராமோ, எங்க ஒரு மனுஷன் இருக்கானே, நம்மளை யாராவது மதிக்கிறாங்களா? என்னவோ பொண்ணுங்க மட்டும்தான் 6 மணிக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா கல்யாணம் ஆன பசங்க கூட 6 மணிக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இல்லைனா எவன் போய் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கறது? ஒரு நாள் வந்து பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கி பாருங்கடா, அப்போ தெரியும் என் வலி என்னன்னு. அதுக்கு இன்னைக்கு காலையில் அந்த ரவுடி குமாரை சுட்டுட்டு நான் ஜெயிலில் போய் உக்காந்துருக்கலாம். இப்போ வீட்டுக்கு போனால் விடாமல் பேசி கேள்வி கேட்டு என் உயிரை எடுப்பா. இப்போ அவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? இவனுங்க வேற உண்மை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ஏதாவது கேட்டால் வாயை முடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறானுங்க. இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, உண்மை சொன்னாதானே தெரியும். இப்போ இதுங்க ரெண்டும் புருஷன் பொண்டாட்டியா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் என்று யோசித்துக்கொண்டே அவர்களுடன் பயணித்தான். வீட்டிற்குள் நுழைந்ததும் தன் தாயை கண்ட எந்திரா குட்டி ஓடி சென்று தன் அம்மாவை கட்டி கொண்டு, ஏமா இவ்வளோ நேரம், எங்கம்மா போன? என்னை விட்டு நான் எவ்வளோ பயந்துட்டே தெரியுமா என்று சொல்லி அழுதாள். அடடா, ஏன் என் தங்கம் அழுவுது? நான் உன்னை ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன். நீ எப்படி கொஞ்ச நேரம் அம்மா இல்லாம இந்த மாதிரி அழுவ? அம்மா இருக்கேனோ இல்லையோ, நீ எப்பயுமே தைரியமா இருக்கணும், சரியா எந்த குட்டி
என அவளை அணைத்து கொண்டு தலையில் முத்தமிட்டு பின் பரத்தின் பெற்றோரை பார்த்து, 2 பேரும் சாப்பிட்டீங்களா என கேட்டாள். அவர்களோ, நாங்க சாப்பிட்டோம், நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? காலையில போனீங்க, இப்போ சூரியன் மறையும் நேரம் வந்து விட்டது, இப்பதான் வீட்டுக்கு வரீங்க, என்னாச்சு? வெளியே போனப்ப ஏதாவது பிரச்சனையா என்று சற்று பதட்டத்துடன் கேட்டார் கௌரி. லக்ஷனா வாய் திறப்பதற்கு முன் பரத் நடுவில் புகுந்து, எந்த பிரச்சனையும் இல்லம்மா, அப்படியே ரெசார்ட் வரைக்கும் போயிட்டு வந்தோம், இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வரோம் என்று பொய் காரணங்களை கூறினான். இதை சற்றும் எதிர்பாராத லக்ஷனா ராம் இருவரும் அதிர்ந்துதான் போனார்கள். ராமும் இப்பொழுது தன்னுடைய மனைவியை பார்க்க அவளோ இடுப்பில் குழந்தையை வைத்துக்கொண்டு அவனை முறைத்து பார்த்து கொண்டு நின்றாள். அட பாவி, உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்ன மாட்டி விட்டுட்டியடா என்று தன் மனைவி சனாவை பாவமாக பார்த்து நின்று கொண்டு இருந்தான். பின் ஒரு வழியாக பரத் தன் பெற்றோர்களை சமாளித்துவிட்டு யந்திராவிடம் சிறிது நேரம் விளையாடிவிட்டு இரவு உணவை சாப்பிட்டு முடித்தனர். லக்ஷனாவோ சாப்பிடாமல் இருக்க அவளை கட்டாயப்படுத்தவில்லை. அவளின் மனநிலையை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்து விட்டான். பின் அவர்கள் அறையில் உறங்க செல்ல பரத் தன் தாய் தந்தையை பார்க்க சென்றான். வாப்பா பரத், எங்களுக்கு தெரியும்பா நீ வருவன்னு. என்னதான் நடக்குதுங்க? நீ எதுக்காக அந்த பொண்ணை உன்னுடைய மனைவின்னு பொய் சொன்ன? யார் அவங்க 2 பேரும்? எங்களுக்கு தெரியும்பா நீ எப்படிப்பட்ட புள்ளன்னு. ஆனா இன்னைக்கு எல்லாமே குழப்பமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன், எதனால அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு போன? என்ன நடந்துச்சு? ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது. அதனாலதான் நாங்க எதுவும் கேட்கல, நீயே வந்து சொல்லுவன்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் என அவனை பற்றி நன்றாக அறிந்து கொண்ட கௌரி முனுசாமி பரத்தின் தலையை வருடி விட்டபடி கேட்டார். பரத்தோ அவர்களிடம் எதையும் மறைக்க வேண்டாம் என்று நினைத்து இன்று நடந்த அனைத்தையும் கூறினான். பின் கௌரியின் கரத்தை தன் கரத்தில் வைத்துக்கொண்டு, அம்மா, நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா அதுல நியாயம் இருக்கும்னு நீங்க நம்புறீங்க தானே? அப்போ லக்ஷனா விஷயத்தையும் நம்புங்க. அவ என்னுடைய மனைவி இல்லதான், அந்த குழந்தை என்னுடைய குழந்தை இல்லதான். ஆனா அவளை என் மனைவி என்றும் என் குழந்தை என்றும் சொன்னதற்கு காரணம் எனக்கு கல்யாணத்திலிருந்து தப்பிக்க வேற வழி தெரியல. ராம் கிட்ட இருந்து என் நண்பர்களிடமிருந்து கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்வதற்கு. அதுக்காக ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைய நீ பணயம் வைக்க கூடாதுல்லப்பா. பெண் பாவம் பொல்லாதது. ஒரு பொண்ணோட உணர்வோட நீ விளையாடக்கூடாது. அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. கையில ஒரு குழந்தையோட வேற இருக்கா. அதுவும் இல்லாம நீ இன்னைக்கு நடந்ததை சொன்னதை கேட்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. திரும்பவும் எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரியே நடக்குது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. நம்மளுடைய சுனலத்துக்காக ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை நம்ம வீணாக்க கூடாது. இந்த பொண்ணை இங்கிருந்து அனுப்பி விட்டுடலாம். உன் நண்பர்களிடம் நான் பேசிக்கொள்கிறேன் என முனுசாமி மெல்ல பரத்திடம் சொல்ல, பரத்தோ, அப்பா, இவ வேற யாரும் இல்ல. எந்த பொண்ணால 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சோ அந்த பொண்ணுதான் இவ என சொன்னதை கேட்ட கௌரியும் முனுசாமியும் ஆடித்தான் போனார்கள். அவர்கள் மட்டுமில்லை, தன் தோழியை பற்றிய தகவல் ஏதாவது தெரிந்ததா என கேட்க வந்த லக்ஷனாவும் இதை கேட்டு அதிர்ந்துதான் போனாள். அத்தியாயம் 18. விக்ரம் மருத்துவமனையில் பூவிழியை சேர்க்க மிகவும் போராடினான். அவள் அருகில் போனாலே பயத்தில் அலற ஆரம்பித்தவளை பார்த்து மிகவும் வேதனை அடைந்தான். எந்த ஒரு பெண்ணிற்கும் இப்படி ஒரு கொடுமை நேரக்கூடாது என்று மனதில் நினைத்தவன், கோபம் வர இவளுக்கு நடந்த கொடுமைக்கு யார் காரணமோ அவர்களை தன் கையால் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உதிர்த்தது அவனுக்கு. இப்போது என்ன செய்யலாம் என்று யோசித்தவன், முதலில் டாக்டரிடம் பேசி புரிய வைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைத்து பூவிழிக்கு சிகிச்சையை ஆரம்பிக்க சொல்லிவிட்டு பூவிழியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்ற டிரைவரிடம் விசாரிக்க தொடங்கினான். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? இப்படி தன்னிலையில் இல்லாதவள் எப்படி என்னிடம் பேசணும்னு சொல்லுவா? இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. இப்போ உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா என்று குரலை உயர்த்தி பேச டிரைவரோ, சார், சத்தியமா சார், இந்த பொண்ணுதான் சார் மயக்கம் தெளிந்ததும் என்னை எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுங்கண்ணா. என்னை ஹாஸ்பிட்டல்ல விட்டுடாதீங்க. என் உயிருக்கே ஆபத்து. உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா உண்மை என்னோட புதைந்து விடக்கூடாது. என்னை காப்பாத்தின போலீஸ்கிட்ட எப்படியாவது அழைச்சிட்டு போயிடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுச்சு சார். அதான் நானும் கூட்டிட்டு வந்தேன். ஆனா பாதி தூரத்துல வர வழியில நல்லா இருந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி நடக்க ஆரம்பிச்சா. அதுக்கு பயந்துதான் நான் வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். இது தவிர சத்தியமா எனக்கு வேற ஒன்னும் தெரியாது சார், என்ன நம்புங்க
என்று அந்த டிரைவர் கூற, விக்ரமும் இவர் கூறுவதில் ஏதோ ஒரு உண்மை இருப்பதை உணர்ந்து பூவிழியை கூர்ந்து கவனித்தான். அப்படி என்ன உண்மை உன்னோடு மறைந்துவிடக்கூடாது என்று துடிக்கிறாய்? அழகு பூஞ்சிலை போல் இருக்கும் உன்னை இப்படி கசக்கி பிழிந்தது யார்? உன்னை இந்நிலையில் பார்க்க என் மனம் மிகவும் வேதனை அடைகிறது. சொல்ல முடியாத வலி என்னுள் தோன்றுகிறது. ஏன் இப்படி என்று தெரியவில்லை. நான் எத்தனையோ கேஸ்களை பார்த்திருக்கிறேன். யார் என்று தெரியாத உன்னை இந்நிலையில் பார்க்க மனம் பதைக்கிறது. ஏதாவது செய்து உன்னை இந்த கொடுமையிலிருந்து காப்பாற்றிவிட மாட்டோமா என்று மனம் தவிக்கிறது என்று அவன் எண்ணங்கள் அவளிடமே நிலைத்து இருக்கும் இடத்தை உணர்ந்து தன் கடமையை செய்ய தயாரானான். இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தாலும் நீங்க இப்போ என்னுடைய கஸ்டடிக்கு வந்துதான் ஆகணும். என்னை மன்னித்து விடுங்களண்ணா என விக்ரம் டிரைவரிடம் கூறிவிட்டு அவரை கஸ்டடியில் எடுத்து வைத்தான். பின்பு பூவிழியை பரிசோதித்த டாக்டரிடம் சென்று, இப்ப எப்படி இருக்கா? என்னாச்சு அவளுக்கு? ஏன் இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை என அவளின் நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள நினைத்தவனுக்கு டாக்டர் சொன்ன பதில் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. என்ன சொல்றீங்க டாக்டர்? எஸ் விக்ரம், இவங்களுக்கு தொடர்ந்து 5 இயர்ஸா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அதுல இவங்க உடல் மட்டும் இல்ல, மைண்டும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நேரடியா சொல்லணும்னா இவங்கள 5 வருஷமா ரேப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. உடம்புல அங்கங்க காயம். மேபி அது சிகரெட் காயத்துக்கான தழும்பு, இல்ல பெல்ட்டால அடிச்சு துன்புறுத்தியதுக்கான தழும்பு இருக்கு. இவங்கள ரொம்ப அளவுக்கு அதிகமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க இடத்துல வேற யாராவது பலகீனமானவங்க இருந்திருந்தா இந்நேரம் அவங்க இறந்து போயிருக்கலாம். ஆனா இவங்களுடைய மனோதைரியம் ஏதோ ஒண்ணு இவங்களை இன்னும் உயிரோட வச்சிருக்கு. ஆனா இதுக்கப்புறம் இவங்களை உடலால துன்புறுத்துனா இவங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்ல. இந்த பொண்ணோட உடல் அங்கங்கள்ல ரொம்ப காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் விக்ரம். எனக்கு என்னமோ பூவிழிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. பூவிழிய முதல்ல மனோதத்துவம் மூலமா மாத்தணும். மனதில் உள்ள பயத்தை தூக்கி எறிஞ்சு அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். இப்ப இருக்கிற மனநிலைமையில யார் அவங்க கிட்ட போனாலும் அவங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்கள ஒரு அடம் பிடிக்கிற குழந்தை போல நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இனி முடிவு உங்க கையில தான் என டாக்டர் கூறிவிட்டு பூவிழிக்கு மயக்க மருந்து கொடுத்தார். இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த விக்ரமிற்கு ஷாக்காக இருந்தது. இதற்கு காரணமானவர்கள் மீது கொலை வெறி ஏற்பட்டது. ஒரு பெண்ணிற்கு இப்படி ஒரு கொடுமை எந்த காலத்திலும் வந்து விடக்கூடாது. மிக கொடுமையை அனுபவித்து இருக்கிறாள். 5 வருடம் நரகத்திலேயே வாழ்ந்திருக்கிறாள். என்ன வாழ்க்கடா இது! ச்சே, ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பில்லாத உலகமா இது? கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாத மிருக ஜென்மங்கள் என்று தன் ஆதங்கத்தை அங்குள்ள மேஜையில் காட்டினான். பின் சற்று நிதானத்திற்கு வந்தவன், ஓகே டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி பூவிழிய நம்ம ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். இந்த கேஸ் ரகசியமாவே இருக்கட்டும் டாக்டர். இந்த போலீஸ் ஸ்டேஷன் உங்க ஹாஸ்பிட்டலை தாண்டி வேற எங்கேயும் போகக்கூடாது. இதுக்கு பின்னால யார் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இவளுக்கு மட்டும் இப்படி ஒரு கொடுமை நேர்ந்துள்ளதா, இல்ல இன்னும் எத்தனை பெண்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நிகழ்ந்துள்ளது என்று கண்டுபிடிக்கணும். அவங்கள காப்பாற்றணும். அதுவரை இந்த கேஸ் ஒரு ரகசியமாவே இருக்கட்டும் என விக்ரம் சற்று குரலை உயர்த்தி பேச அங்குள்ள மற்ற போலீஸ்காரர்களும் சரி என சம்மதித்தனர். டிரைவர் உள்பட இதற்கு சம்மதிக்க டாக்டரும், எனக்கும் இந்த 2-3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது, தெரியாம நான் பாத்துக்கிறேன் என வாக்கு கொடுத்து பூவிழியை அங்கிருந்து அழைத்து கொண்டு சென்றார். அவர்களுடன் 2 நம்பிக்கைக்கு உரிய கான்ஸ்டபிளை அனுப்பி வைத்தான். பூவிழி போவதை பார்த்து கொண்டிருந்த விக்ரமிற்கு மனதில் சொல்ல முடியாத வலி ஏற்பட்டது. அவளின் நிலைமையை கண்டு மனமுடைந்து போனான். மனதிற்குள், பூவிழி, நான் உனக்கு இப்போ ஒரு வாக்கு கொடுக்கறேன். உனக்கு நேர்ந்த இந்த கொடுமைக்கு காரணமானவங்கள உன் கண்ணு முன்னாடி நான் சாகடிப்பேன். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன் அதை லட்சியமாக மாற்றினான். அங்கே, அப்பா, இவ வேற யாரும் இல்ல. எந்த பொண்ணால 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சோ அந்த பொண்ணுதான் இவ என சொன்னதை கேட்ட கௌரியும் முனுசாமியும் ஆடித்தான் போனார்கள். அவர்கள் மட்டுமில்லை, தன் தோழியை பற்றிய தகவல் ஏதாவது தெரிந்ததா என கேட்க வந்த லக்ஷனாவும் இதை கேட்டு அதிர்ந்துதான் போனாள். பரத் பெற்றோரிடம் பேசிக்கொண்டு இருந்ததை கேட்டு, என்ன சொன்னீங்க? அதே பொண்ணுதானா? எனக்கு புரியல. அப்போ என்ன இதுக்கு முன்னாடியே தெரியுமா? என்ன எப்படி தெரியும் என்று லக்ஷனா கேட்டுக்கொண்டு இருந்த சமயம்
யந்த்ரா கையில் ஒரு போட்டோவுடன் ஓடி வந்து, அம்மா எங்க பாது அப்பா போட்டோ என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தாள். யந்த்ராவின் கையில் இருந்த போட்டோவை வாங்கி பார்த்த லக்ஷனா மயக்க நிலைக்கே சென்றாள். கண்களில் நீர் கோர்த்து கொள்ள, உதடுகள் நடுக்கத்துடன் கேள்வி கேட்க முயற்சி செய்ய, தன் கையில் இருந்த போட்டோவையே பார்த்தபடி நின்றிருந்தாள். யந்த்ராவின் கூச்சலில் ராமும் சனாவும் என்ன ஆச்சு என்று பார்க்க அங்கே வர, அங்கே அனைவரும் அமைதியாக நின்றிருப்பதையும் லக்ஷனா சிலை போல் கையில் ஒரு போட்டோவுடன் இருப்பதை பார்த்து, என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா என சனா கேட்க, யந்த்ராவோ, ஆன்டி அம்மா கையில என் அப்பா போட்டோ இருக்கு, நீங்க கூட மார்னிங்ல இருந்து கேட்டீங்கல்ல என் டேடி யாருன்னு, அதோ அம்மா கையில இருக்கிற போட்டோவை வாங்கி பாருங்க, அதுதான் என் அப்பா என சிறு பிள்ளை கூறுவதை கேட்டு லக்ஷனா கரத்தில் இருந்த புகைப்படத்தை வாங்கி பார்த்தாள். அப்படத்தை பார்த்தவளுக்கு ஒரு நிமிடம் அதிர்ச்சியாகத்தான் செய்தது. ராமும் சனாவின் கரத்தில் இருந்த போட்டோவை வாங்கியவன், இது பரத், இதுதான் எங்க பரத் என்று கூறியவன் தன் முன்னால் நின்று கொண்டு இருந்தவனை பார்த்து, ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லு, இல்லனா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் என்று ராம் கேட்க, சனாவும், ப்ளீஸ் நீங்க யாருன்னு சொல்லுங்க, எங்க பரத் எங்க என்று கேட்க, லக்ஷனாவும் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு, இவரோட போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது, இப்ப சொல்ல போறியா இல்லையா, இறந்து போன என்னோட பரத் வீட்டுல அவங்க அப்பா அம்மா கிட்ட நீ தான் பரத்ன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கியா என ஆவேசத்தில் கேட்க, ராமும் சனாவும், என்ன பரத் இறந்து போயிட்டானா என அதிர்ச்சியில் கேட்டனர். லக்ஷனா பேச வர பரத்தோ, ஆமா அந்த பரத் இறந்துதான் போயிட்டான் என்று சத்தமாக சொல்லியவன் மனம் உடைந்து மண்டியிட்டு கதறினான். 5 வருஷத்துக்கு முன்னாடி அன்று ஒரே நாளில் அவனோட உயிரை மட்டும் இல்ல, அவனோட அடையாளத்தையே அழிச்சிட்டாங்க என கூறியவன், அன்னைக்கு நீ ட்ரெயின்ல இருந்து இறங்காம இருந்திருந்தா இத்தனை பிரச்சனைகள் எதுவுமே வந்திருக்காது, எல்லாமே ஒன்னால ஆரம்பிச்சது. இதோ இந்த குழந்தை 5 வருஷம் பெத்த தாய தகப்பன பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நீதான் காரணம். தன்னோட பிஞ்சு குழந்தைய பிரிஞ்சு ஒரு தாய் பித்து பிடித்தவள் போல் மாறி போனதுக்கும் நீதான் காரணம். இதோ தன்னோட மகனை பறி கொடுத்துட்டு அனாதையா நிக்கிறாங்களே, இவங்க இப்படி நிக்க காரணமும் நீதான். அன்னைக்கு நீ மட்டும் ட்ரெயின்ல இருந்திருக்கலாம், எல்லாமே சரியா இருந்திருக்கும் என பரத் லக்ஷனாவை பார்த்து சொல்ல சொல்ல, லக்ஷனாவோ சுய நினைவை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வந்தாள். மயங்கி சரிந்தவளை தாங்கி பிடித்தான் அங்கே வந்த விக்ரம். அவன் பின்னால் வந்த வேளையாள் மணியோ தண்ணீரை எடுத்து வரச் சென்றான். அவளை அப்படியே சோஃபாவில் கிடத்தி தண்ணீர் தெளித்து அவளை தட்டி எழுப்பி உட்கார வைத்தான். என்ன லக்ஷனா, எதுக்கே மயங்கிட்டீங்க, அன்னைக்கு நடந்ததுதான் உங்களுக்கு தெரியுமே, ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னு தெரிஞ்சா நீங்க தாங்க மாட்டீங்க போல என விக்ரம் அசால்ட்டாக கூற, ராமோ தன் தலைமுடியை பீத்து கொண்டு, ஐயோ நடந்தது என்னன்னு சொல்றீங்களா, ஒண்ணுமே புரியல என கேட்க, பரத்தோ, சொல்றேன்டா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் என அன்று நடந்ததை கூற ஆரம்பித்தான் பரத். 5 வருடத்திற்கு முன் அன்று லக்ஷனாவை ரயிலில் பார்த்த நாள் அன்று. ஒரு பிளாட்பாரத்தில் ட்ரெயின் நிற்க அங்கு உள்ள கடையில் ஏதோ ஒன்றை வாங்க ரயிலில் இருந்து இறங்கினாள். அவளை பார்த்து கொண்டு இருந்தவன் தண்ணீர் தாகம் எடுக்க பையில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்து முடித்துவிட்டு மீண்டும் அவளை காண அங்கே அவள் காணாமல் போனாள். எங்கே என்று சுற்றி முற்றி பார்க்க எங்கும் இல்லாமல் போக சற்று பதறியவன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து கதவின் முனையில் நின்று கொண்டு தேட, தூரத்தில் யாரோ 4 பேர் அவள் வாயை பொற்றி இழுத்து கொண்டு போவது தெரிய ட்ரெயின் புறப்படவும் சரியாக இருந்தது. அத்தியாயம் 19. 5 வருடத்திற்கு முன். புகழ்பெற்ற மகப்பேறு மருத்துவமனை. ஒருவித படபடப்போடு அமர்ந்திருந்தார் புகழ்பெற்ற மகப்பேறு டாக்டர் சாந்தினி. தன் எதிரே வந்து நின்ற நபரை பார்த்து பயம் கொண்டாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், மிஸ்டர் தங்கவேல் உட்காருங்க என டாக்டர் சொல்ல எதிரில் இருந்த தங்கவேலு குழப்பத்துடன் அமர்ந்தான். என்னாச்சு டாக்டர், எதுக்கு என்ன வர சொல்லியிருந்தீங்க? அதான் என் மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சே, இதோ 9 மாசம் முடிஞ்சு போச்சு, இத்தனை மாசம் கழிச்சு திரும்பவும் எதுக்கு ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னீங்க? நான் உங்க ஹாஸ்பிட்டல் மேல பயங்கர கோவத்துல இருந்தேன், ஆனா என் மனைவி தான் விட்டுடுங்க, நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான்னு சொல்லி என்னை சமாதானம் பண்ணிட்டா. அவ சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த ஹாஸ்பிட்டல் இன்னும் இருக்கு, இல்லைனா 9 மாசத்துக்கு முன்னாடியே இந்த மருத்துவமனையை இருந்த இடமே இல்லாம இடித்து தரமட்டமாக்கி இருப்பேன்.
நீங்க கொடுத்த நம்பிக்கையால தான் என் மனைவியை இங்க அட்மிட் செய்து செயற்கை முறை கருத்தரிப்புக்கு சம்மதம் சொன்னேன். நம்பிக்கை கொடுத்து காலை வாரிட்டீங்க. நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கலாம், என் மனைவியின் கர்ப்பப்பை குழந்தையின் கருவை தாங்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததில்லைன்னு. பாவம், அவ எம்பிட்டு ஆசையா இருந்தா தெரியுமா? அவளோட கனவை சதைச்சிட்டீங்க என்று தங்கவேல் கோவத்துடன் டாக்டரை பார்த்து கேள்வி கேட்டு கொண்டிருக்க, டாக்டரோ இவர் இப்பவே செம கோவத்துல இருக்காரு. அப்போ நடந்த உண்மையை சொன்னா அவ்வளவுதான் போலையே, சொல்லாமலும் இருக்க முடியாது. நாளை பின்ன உண்மை தெரிஞ்சு வந்தா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என டாக்டர் சாந்தினி யோசனையில் இருக்க, அவள் முன் விரல் சொடக்கு போட்டு நிஜத்திற்கு கொண்டு வந்து புருவத்தை உயர்த்தி என்னவென்று பார்க்க, சாந்தினியோ தன் முன் இருந்த தண்ணீரை எடுத்து பருகி நிதானமாக, மிஸ்டர் தங்கவேல், உங்க கோவம் புரியுது, தப்பு எங்க சைடு தான். இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா நீங்க எந்த அளவுக்கு கோவப்பட போறீங்கன்னு தெரியல. ஆனா இத சொல்லாமலும் இருக்க முடியாது என்று டாக்டர் பீடிகையுடன் பேச, தங்கவேலுவோ, என்ன டாக்டர், ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போல சொல்றதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? என் மூலமா ஏதாவது காரியம் ஆகணுமா? பண உதவி, கட்ட பஞ்சாயத்து ஏதாவது செய்யணுமா என்று தங்கவேல் கேட்டான். அச்சோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கவேல். இந்த ஹாஸ்பிட்டலோட சீனியர் டாக்டருங்கிற முறையில் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் அதை கேட்டு நீங்கள் கோவப்படக்கூடாது. இந்த தப்பு எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. எந்த இடத்துல இது மிஸ்டேக் ஆச்சுன்னு நாங்களும் யோசிச்சு பார்த்தோம் என டாக்டர் விஷயத்தை எப்படி கூறுவது என்று தெரியாமல் பேசி சுத்தி வளைக்க, தங்கவேலுவோ, எதுவா இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்க. டாக்டரும் ஒரு பெருமூச்சுடன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து, மிஸ்டர் தங்கவேல், ரியலி ஐ எம் வெரி வெரி சாரி. உங்க சீமன் உருவான ஓவம் இணைத்த செயற்கை முறையில் உருவான கருமுட்டை உயிரோட தான் இருக்கு, இன்னொரு டோனரோட கர்ப்பப்பையில என்று டாக்டர் தைரியத்தோடு கூறி முடிக்க, இதை கேட்ட தங்கவேலு கடும் சினத்தோடு எழுந்தவன் நாற்காலியை எட்டி உதைத்து டேபிளின் மேல் ஒரு குத்து வைத்து, என்ன சொல்றீங்க? என்னோட குழந்தை வேற ஒருத்தவங்களுடைய கருமுட்டையில வளருதா? அது எப்படி நடக்கும்? அதான் அன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. கருமுட்டையில இருந்த கரு வளரலன்னு சொல்லி எங்களை ஏமாத்தி பணத்தை பிடுங்கினீங்க. இப்ப ஏதோ புதுசா ஒரு கதையை சொல்லி திரும்பவும் பணத்தை பறிக்க பாக்குறீங்களா? நான் யாருன்னு தெரியும்ல. எவ்வளவு பெரிய ஆள்னு தெரிஞ்சும் எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே போய் சொல்லுவீங்க. அன்னைக்கே உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணி இருக்கணும். விட்டது ஏன் தப்பு. இப்ப ஏதேதோ சொல்லி பணத்தை பறிக்க பாக்குறீங்களா என தங்கவேல் பயங்கரமாக கத்த, டாக்டரோ, will you shut up please என கத்தி, நான் சொல்ல வரத ஒரு நிமிஷம் அமைதியா உட்காந்து கேளுங்க. அன்னைக்கு நடந்தது மிகப்பெரிய தப்பு. உங்க மனைவிக்கு வைக்க வேண்டிய கருமுட்டைய வேற ஒரு பொண்ணுக்கு தெரியாம மாத்தி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு வைக்க வேண்டிய கருமுட்டைய உங்க மனைவிக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இப்படி ஒரு தப்பு என்னைக்கும் நடந்ததில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடந்திருக்கு. எங்க எப்போ எப்படி கருமுட்டைகளோட இன்ஜெக்ஷன் மாறுச்சுன்னு தெரியல. எங்களுக்கும் உண்மை இப்பதான் தெரிஞ்சுது. அந்த டோனருக்கு ஸ்கேன் செய்யும் போது அவங்க ரிப்போர்ட்டை செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, உங்க மனைவிக்கு இன்ஜெக்ஷன் பண்ண வேண்டிய கருமுட்டைய இவங்களுக்கு மாத்தி இன்ஜெக்ஷன் பண்ணது. எங்களை மன்னிச்சிருங்க. டாக்டர் கூறுவதை கேட்ட தங்கவேல் பயங்கர கோபத்துடன், என்னது, தெரியாம பண்ணிட்டீங்களா? என்ன எவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? ஏன் மூலமா வளர்ந்த கருமுட்டையை இன்னொருத்தருக்கு மாத்தி வச்சுட்டோம்னு ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. ஒரு குழந்தைக்காக நாங்க எத்தனை வருஷமா தவம் இருந்து உங்க ஹாஸ்பிட்டலை பத்தி கேள்விப்பட்டு எங்க தவத்துக்கு பலனா நினைச்சு இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தா உங்களுடைய அஜாக்கிரதையால எங்களுக்கு சொந்தமாக இருந்த குழந்தை இன்னொருத்தருக்கு சொந்தமாக போகுதுன்னு சொல்லுவீங்க என்று கோபத்துடன் டேபிள் மேல் இருந்த அனைத்து பொருளையும் தூக்கி போட்டு உடைத்தான். அப்படி இருந்தும் அவன் ஆத்திரம் குறையாமல் போக, டாக்டர் என்றும் பாராமல் அவள் கழுத்தை பிடித்து நெருக்கி, இங்க பாரு டாக்டர், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. என்னோட குழந்தை எங்களுக்கு கிடைச்சே தீரணும் என்று டாக்டரை பிடித்து மிரட்ட, தங்கவேலுவிடம் இருந்து போராடி விலகியவர் இருமிக் கொண்டு தன் தொண்டையை சரி செய்தபடி, அது முடியாது, உங்ககிட்ட உண்மையை மறைக்க கூடாதுன்னு தான் நான் உண்மையை சொன்னேன். அவங்க அது அவங்களோட குழந்தைன்னு நினைச்சு 9 மாசமா சுமந்துக்கிட்டு வராங்க. இப்ப போய் அவங்க கிட்ட நீங்க சுமக்கிறது உங்களோட குழந்தை இல்ல வேற ஒருத்தவங்களோட குழந்தைன்னு சொன்னா அது தாய்க்கும் குழந்தைக்கும் நல்லது இல்ல.
அவங்க கிட்ட நாங்க எதுவும் சொல்லல, சொல்ல போறதும் இல்ல. அந்த கருவில் வளரும் குழந்தை அவங்க கிட்டயே இருக்கட்டும் சார். உங்க குழந்தை உயிரோட இருக்குன்னு நீங்க சந்தோஷம்தான் பட வேணும். இப்பதான் தெரிஞ்சதுல சார். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் திரும்பவும் ஆரம்பிக்கலாம் சார். இந்த தடவை நீங்க எந்த செலவும் செய்ய வேண்டாம். நாங்களே எல்லா செலவும் ஏத்துக்கிறோம். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிருங்க என்று டாக்டர் அந்த குழந்தையை சுமக்கும் பெண்மணியை நினைத்து மனம் உருகி பேசினார். தங்கவேலுவோ, என்னது, அவங்க கிட்டேயே வளரட்டுமா? உன்னை டாக்டர்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னை கொன்னுருவேன் பாத்துக்க. அது ஏன் மூலமா உருவாகி வளர்ந்த சிசு, அது எப்படி இன்னொருத்தருக்கு சொந்தமாகும்? இது 9வது மாசம், இன்னும் 1 மாசத்துல குழந்தை பிறந்துரும் தானே. அப்போ குழந்தை பிறந்ததும் என் குழந்தைய அவங்க கிட்ட சொல்லி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட சொல்லு. அதுதான் அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது என்று மிரட்டியவன், ஆமா அந்த டோனர் யாருன்னு காட்டு என்று கேட்டான். டாக்டரோ சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டு இருந்தாள். டாக்டர் யோசிப்பதை பார்த்த தங்கவேல் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சாந்தினி நெற்றியில் குறிவைத்து, இப்ப காட்டுவல்ல யார் அந்த டோனர்னு என்றான். டாக்டரோ தன் உயிருக்கு பயந்து மெல்ல அந்த அறையின் கதவை திறந்து, அதோ அங்க இருக்காங்க பாருங்க என்று தங்கவேலுவின் மூலம் உருவான கருமுட்டை வளர்ந்த குழந்தையை யாருடைய கர்ப்பப்பையில் வளர்கிறது என்று அந்த நபரை காட்டினாள் சாந்தினி. ஸ்கேன் எடுக்கிற அறையில வெளியில உட்கார்ந்துருக்காங்க பாருங்க சார், கணவன் மனைவி அவங்க தான் என்று தன் ஆள்காட்டி விரலை உயர்த்தி காட்ட, தங்கவேலுவோ, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். என் குழந்தைய எப்படி என்கிட்ட வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். இதை பத்தி வேற யாருக்காவது நீ சொன்ன, அப்புறம் நீ வாழ உன் உயிர் இருக்காது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் மேல நான் கேஸ் போட்டு ஹாஸ்பிட்டல்ல மொத்தமா இழுத்து மூடிடுவேன், புரியுதா என்று மிரட்டிவிட்டு ஸ்கேன் ரூம் வெளியே அமர்ந்து இருந்தவர்கள் இடத்தில் சென்று, உங்களை டாக்டர் வர சொன்னாங்க என அந்த பெண்மணியை பார்த்து கூற, அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்த கணவன் எழுந்து, நாங்க செக்கப் முடிச்சிட்டோம், ஸ்கேன் கூட எல்லாத்தையுமே எடுத்துட்டோம், டாக்டர் எங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க, கார் புக் பண்ணியிருக்கோம், அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என கூறினார். தங்கவேலுவோ தன் பொறுமையை இழந்தவன் தன்னை சுற்றி ஆட்கள் இருப்பதால் சற்று பொறுமையுடன், சரிங்க நான் தான் ஏதோ தப்பா என சொல்லிவிட்டு வெளியேறியவன் அங்கே இருந்து கிளம்பாமல் அவர்கள் இருவருக்காகவும் காத்திருந்தான். இரவு நேரம் ரயில் நிலையத்தில், என்னங்க இந்த பையன் சொல்ல கேட்காம நம்மளை இப்படி வலுக்கட்டாயமா ஊருக்கு கூட்டிட்டு போறான், நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, இதனால பணம் தானே வீணா செலவாகும் என்று கௌரி தன் மகனை பார்த்தபடியே தன் கணவனிடம் கூறினார். எனக்கு தெரியாது கௌரி, நீ ஆச்சு உன் பிள்ளையாச்சு, என்ன ஆள விடுங்க என்று முனுசாமி கிரேட் எஸ்கேப் ஆனார். அப்படி சொல்லுங்கப்பா, இந்த அம்மா இருக்காங்களே சொல்ற பேச்ச கேட்கறதே இல்லை. ஏமா, நான் தான் வேலைக்கு போக ஆரம்பிச்ச நாளே சொன்னல, முதல் மாதம் சம்பளம் வாங்கினதும் உங்க 2 பேரையும் கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போவேன்னு. அப்புறம் ஏமா அடம் பிடிக்கிறீங்க? ஒழுங்கா வாங்க, நேரம் ஆகுது. இங்கிருந்து மதுரைக்கு ட்ரெயின்ல போயிட்டு அங்கிருந்து பஸ் பிடிச்சு மலைக்கு போகலாம் என்று அவர்களின் ஆசை மகன் அரவிந்த் சிரித்த முகத்துடன் கூறினான். அரவிந்த் கௌரி முனுசாமியின் ஒரே புதல்வன், எப்பொழுதும் சிரித்த முகமாகவே இருப்பவன். நல்லபடியாக படிப்பை முடித்து வேலைக்கு சேர்ந்து தன் தாய் தந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். தன்னுடைய முதல் மாத சம்பளத்தில் தன் பெற்றவர்களை எங்கேயாவது சுற்றுலா தளத்திற்கு அழைத்து கொண்டு அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவன் இன்று அது நிறைவேறப் போகிறது என்ற மன நிம்மதியில் தன் பெற்றோரோடு கிளம்பினான். மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காதவன், யாருக்காவது ஏதாவது உதவி என்றால் எதை பற்றியும் யோசிக்காமல் அவர்களுக்கு உதவி செய்பவன். இவனின் உதவும் குணமே அரவிந்துக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்று அறியாமல் இருந்தான். லக்ஷனாவும் பூவிழியும் ரயில் நிலையத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்க இவர்களை பார்த்தபடி ஒரு கும்பல் நின்று கொண்டு இருந்தது. டே மச்சான், அங்க பாருடா, 2 ஃபிகர் நின்று பேசிட்டு இருக்காளுங்க, இவளுங்களை தூக்குனா 1 வாரத்துக்கு நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், என்னடா சொல்ற என்று அந்த கும்பலில் இருந்த ஒருவன் கேட்க, இன்னொருவனோ, என்ன மச்சான் 1 வாரம் தான்னு சொல்ற, 1 மாசம்னு சொல்லுடா என்று வக்ரமாக கூறினான். ஆமாண்டா மச்சி, நீ சொல்றது கரெக்டு தான், இவளுங்க வேற பார்க்கறதுக்கே நல்லா அழகா இருக்காளுங்க என்று சொல்லிவிட்டு அந்த கும்பலில் இருந்த 4 பேர் பூவிழி ஏறிய ட்ரெயினில் ஏறிக்கொள்ள மீதம் 4 பேரும் லக்ஷனா ஏறிய ட்ரெயினில் ஏறினர். பூவிழி ஏறிய பெட்டியில் ஆட்களே இல்லை என்று ஏறிய பின் பார்த்தவள்
மீண்டும் இறங்கலாம் என்று நினைத்து திரும்ப 2 அடியாட்கள் அவள் முன் வந்து நின்றனர். அவளோ அவனுங்களை முறைத்து பார்த்துவிட்டு அந்த பக்கம் திரும்ப அங்கேயும் 2 பேர் வந்து இவளை மறித்து நிற்க பூவிழிக்கு பயம் தொற்றிக் கொண்டது. ஆனால் தன் தைரியத்தை விட்டு கொடுக்காமல், கொஞ்சம் நகர்ந்து போறீங்களா என கேட்டாள். ஏமா, நாங்க நகர்ந்து போறதுக்கா உன்னை வழி மறிச்சு நிக்கிறோம் என சொன்னவன் தன் கையில் இருந்த பீர் பாட்டிலை குடித்து முடித்து அதை ஓடும் ரயிலிலிருந்து தூக்கி வீச அதற்குள் ரயில் அடுத்த பிளாட்பாரத்தை வந்தடைந்தது. இதை கவனித்த பூவிழி இதுதான் சமயம் என்று 4 2 காலை தன் காலால் மிதித்து அவர்கள் கவனத்தை சற்று திசை திருப்பியவள் ரயிலில் இருந்து கீழே இறங்கி ஓடினாள். அவள் ஓடுவதை பார்த்தவர்கள் உடனே அவளை துரத்தி கொண்டு ஓடினர். இங்கே தன் ஊருக்கு போக வேண்டிய ரயில் பெட்டியில் ஏறிய லக்ஷனா தன் கனவில் வந்தவனை பார்த்து மெய் மறந்து போக இவளை பார்த்து மெய் மறந்து போனான் அரவிந்த். ஆனால் அவனும் அவர்கள் பின்னால் அமர்ந்து இருக்க இவளோ பரத் அமர்ந்து இருந்த முன்னால் இருக்கையில் அமர்ந்து பரத்திடம் தன் கனவில் வந்த அவனை பற்றி கூறினாள். இதை பரத் மட்டும் ரசித்து கொண்டு வரவில்லை, பரத் பின்னால் அமர்ந்திருந்த அரவிந்தும் ரசித்தான். லக்ஷனா பேசுவது அவனுக்கு நன்றாக கேட்டது. அவள் காற்றில் கைகளை அசைத்து பேசுவது, கூந்தல் காற்றில் பறப்பது என்று அவளின் சின்ன சின்ன அசைவுகளையும் ரசித்தான். ரயில் ஓரிடத்தில் நிற்க அதுவரை தன் கனவில் வந்தவனை ரசித்து கொண்டு இருந்தவள் தண்ணீர் பாட்டிலை வாங்க கீழே இறங்கி போனாள். கடைகளில் பொருட்களை வாங்கி கொண்டிருந்த சமயம் அவள் பின்னால் வந்த 4 பேர் அவள் வாயை பொற்றி இழுத்து கொண்டு சென்றனர். லக்ஷனாவோ திமிரி கொண்டு அவர்களிடமிருந்து தப்பிக்க என்னென்னவோ செய்து பார்க்க அவளால் தப்பிக்க முடியாமல் போனது. இது ரயிலில் லக்ஷனாவை காணாமல் தேடிக்கொண்டிருந்த பரத்தின் கண்ணில் தென்பட டக்கென ரயிலில் இருந்து இறங்கி அவர்கள் சென்ற திசையை நோக்கி ஓடினான். ஆனால் பரத்திற்கு முன் இக்காட்சி அரவிந்த் கண்ணில் பட ரயிலில் இருந்து இறங்கி ஓட தன் பிள்ளை யாரையோ துரத்தி கொண்டு ஓடுவதை பார்த்த பெற்றோரும் இறங்கி அரவிந்த் பின்னால் ஓட முடியாமல் மூச்சு வாங்கி கொண்டு ஓடினர். அத்தியாயம் 20. மருத்துவமனையிலிருந்து கோபத்துடன் வெளியே வந்தவன் தன் கார் அருகில் சென்று ஆத்திரத்துடன் தலையை பீத்து கொள்ளும் அளவிற்கு கோபத்துடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டு இருந்தான் தங்கவேல். இப்போது என்ன செய்வது? அவர்கள் 2 பேரையும் எப்படி என் இடத்திற்கு அழைத்து செல்வது என யோசித்தவன், இதே ஊர்ல தானே குமாரும் இருக்கான், அவனை போன் செய்து வர சொல்லுவோம் என எண்ணியபடி தன் பாக்கெட்டில் இருந்த கைபேசியை எடுத்து டயல் செய்து காதில் வைக்க அடுத்த 2வது ரிங்கிலேயே போனை எடுத்தான் குமார். சொல்லுங்கண்ணா. எங்கடா இருக்க குமாரு? இங்கதாண்ணா, பசங்களோட இருக்கேன். சொல்லுங்கண்ணா. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, அடுத்த 10 நிமிஷத்துல நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும் தனியா வர என்று சொல்லிவிட்டு தான் இருக்கும் இடத்தையும் கூறிவிட்டு லைனை கட் செய்தான். குமாரோ, என்னாச்சு அண்ணனுக்கு? ஏன் இவ்வளவு கோபமா இருக்காரு? ஏதாவது பிரச்சனையா என்று யோசித்தவன் தன் அருகில் இருந்த வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். அண்ணா, என்னாச்சு? ஏன் அவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க என கேட்க தங்கவேலுவோ ஆத்திரத்துடன் மருத்துவர் கூறிய அனைத்தையும் சொல்ல குமாருக்கு அந்த மருத்துவமனையின் மீது கோபம் வர, உங்களை ஏமாத்தினவங்கள சும்மா விடக்கூடாதுண்ணா, இருங்க இவங்கள ஒரு வழி செய்துட்டு வர என்று கோபத்துடன் போனவனை தடுத்து, இப்போ இது முக்கியம் இல்லடா, நமக்கு முக்கியமானதே என் குழந்தைய சுமந்து கொண்டு இருப்பவளை நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும். அவ கூட அவளுடைய கணவனும் இருக்கான். எதுக்கு ஏன்னா இப்படி யோசிக்கிற? அதுங்க தலையில 4 தட்டு தட்டுனா தானா வந்துட போகுதுங்க என சொல்லிவிட்டு மீண்டும் மருத்துவமனையை நோக்கி செல்ல தங்கவேலுவோ, இது 4 தட்டுல முடிகிற விஷயம் இல்லடா, அவங்கள சாமர்த்தியமா பேசி நம்ம இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும் என சொன்னவன் குமாரிடம், அவங்க 2 பேரும் இப்ப காருக்காக தான் காத்திருக்காங்க. நீ என்ன பண்ற? கார் டிரைவர் மாதிரி போய் அவங்கள நம்ம காருக்கு அழைச்சிட்டு வந்து கார்ல ஏத்தி நம்ம இடத்துக்கு கொண்டு போயிடு, நான் நேரா அங்க வந்துடுறேன் என கூறிக்கொண்டே இருக்கும்போது தங்கவேலுவின் மொபைல் சத்தம் எழுப்பியது. அதை எடுத்து பார்த்தவனுக்கு தன் மனைவியின் எண் காட்ட இந்த இரவு நேரத்தில் அழைப்பதை பார்த்தவனுக்கு பயம் ஏற்பட்டது. அவளுக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்குமோ என போனை அட்டன் செய்து விசாரிக்க அவளோ இவ்வளவு தாமதம் ஆகிவிட்டது, இன்னும் வீடு வந்து சேரவில்லை என கூறியதை கேட்டவனுக்கு நிம்மதி அளித்தாலும் சற்று கோபமும் வந்தது. பின் தான் சீக்கிரம் வந்து விடுவதாக கூறிவிட்டு லைனை கட் செய்து குமாரிடம் தான் சொன்ன பிளான் படி அனைத்தும் செய்ய சொல்லிவிட்டு
அவன் அங்கே இருந்து கிளம்பினான். குமாரும் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்கள் காத்திருந்த கார் டிரைவர் போல் நடித்து இருவரையும் அழைத்து சென்றான். காரில் ஏறியதிலிருந்து குமாரிடம் பேசிக்கொண்டே வந்தவன் கார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்லாமல் வேறு எங்கோ போவதை பார்த்தவன், ஹலோ சார், நாங்க ஊருக்கு போக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொன்னோம். நீங்க என்னடானா ஸ்டேஷன்ல நிறுத்தாம போய்கிட்டே இருக்கீங்க, வண்டியை நிறுத்துங்க என்று சொல்ல அதை காதில் வாங்காத குமாரோ காரை வேகமாக ஓட்டுவதிலேயே குறியாக இருந்தவன் சட்டென்று தான் மறைத்து வைத்து இருந்த துப்பாக்கியை எடுத்து அவனின் நெற்றி பொட்டில் வைத்து அழுத்தம் கொடுத்தான். இங்க பாரு, வாயை மூடிக்கிட்டு வந்தா உனக்கு நல்லது, இல்லனா 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் என கூறியவனை பார்த்து அவனுடைய மனைவி பயப்பட ஆரம்பிக்க கார் ரயில்வே ஸ்டேஷனை கடந்து செல்ல சற்றும் யோசிக்காமல் குமாரின் கையிலிருந்த துப்பாக்கியை அவன் அசந்த நேரத்தில் குமாரின் கையிலிருந்து பறித்தவன் இப்போது குமாரின் நெற்றி பொட்டில் வைத்து, ஒழுங்கு மரியாதையா காரை நிறுத்துறியா, இல்லை இப்பவே உன்னை கொலை செய்யவா என அவன் கேட்க கார் சடன் பிரேக் போடப்பட்டது. அவனோ ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தன் மனைவியை கீழே இறங்க சொல்லிவிட்டு குமாரின் நெற்றியில் துப்பாக்கியை அழித்து கொண்டு அவனும் மெல்ல இறங்கி குமாரை பார்த்து, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்லனா இந்த இடத்திலே உன் உயிர் போகும் என மிரட்ட குமாரோ அவனை முறைத்து கொண்டே காரை மெல்ல எடுத்த அடுத்த நொடி அவன் தன் மனைவியை அழைத்து கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள் நுழைந்து தன் கண்முன் இருக்கும் ட்ரெயினில் ஏறினான். குமாரும் காரை நிறுத்திவிட்டு இவர்களை பின் தொடர்ந்தவன். இவர்கள் இருவரும் ஏறிய ட்ரெயின் எது என்று தெரியாமல் அங்கே சுற்றி திரிந்தவன் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் என்று ஆரம்பித்து ட்ரெயினின் நம்பர் பிளாட்ஃபார்ம் எங்கே கிளம்புகிறது என்று சொல்லி முடிக்க குமாருக்கு அவர்கள் இருவரும் கண்டிப்பாக அந்த ட்ரெயினில் தான் ஏறி இருப்பார்கள் என யோகிக்க கிளம்ப தயாராக இருந்த ட்ரெயினில் கடைசி பெட்டியில் ஏறவும் ட்ரெயின் நகரவும் சரியாக இருந்தது. என்னங்க, யாருங்க அவன், எதுக்காக நம்மள வேற வழியில அழைச்சிட்டு போனா, நான் ரொம்ப பயந்துட்டேங்க என்று தன் கணவனிடத்தில் மூச்சிறைக்க கூற அவளை தன் நெஞ்சோடு சாய்த்து கொண்டு, ஒன்னும் இல்லடி, நகை பணத்துக்காக ஆசைப்பட்டிருப்பான் போல, நீ இதையெல்லாம் நினைச்சிட்டு பயப்படாத, நான் உன் பக்கத்துல இருக்கும்போது எவனாவது ஏதாவது பண்ண விட்டுடுவேனா, நீ நிம்மதியா தூங்கு, அப்பதான் வயிற்றுல இருக்கிற பாப்பாவும் பயப்படாம இருக்கும், நம்ம ஊருக்கு போனதும் நான் உன்னை எழுப்பி விடுறேன் என்று தன் மனைவியை சமாதானம் செய்துவிட்டு அவளை தன் மடியில் தலை சாய்த்து படுக்க வைத்தான். என்னதான் தன் கணவன் தைரியம் கொடுத்தாலும் தாயுள்ளம் பயம் கொள்ளத்தான் செய்தது. ஆனால் இவர்கள் கெட்ட நேரம் இன்று இவர்கள் வாழ்க்கையையே புரட்டி போட போவதை அறியாமல் பயணம் செய்தனர். அப்படி என்ன நடந்திருக்கும் தெரிந்து கொள்ள அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். நன்றி.